என்னது பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வேதவசனத்தை வார்த்தையை குறித்த ரகசியங்களை குறித்தும் இந்த நிகழ்ச்சியை காணும் கொடுக்க விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். ஏன்னா கிருபை இல்லாதவங்க இந்த வசனத்தை கேட்பதற்கு முன்னே வரமாட்டாங்க. இந்த டிவி பெட்டிகளுக்கு முன்னாடி தொலைக்காட்சிகளுக்கு முன்பெல்லாம் அநேக காரியங்கள் படர்ந்து கிடக்கிறது. அதே போல் யூடியூப்பில் கர்த்தருடைய உடைகளுடைய செய்திகளை எல்லாரும் கேட்பது கிடையாது. ஏதோ ஒரு சில பிள்ளைகள் தான் கேட்பாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் நல்ல த்ரில்லிங்காக நல்ல பவர்ஃபுல்லாக பேசுகிற வார்த்தையை தான் கேட்பாங்க. சிலுக்கு மினுக்கு பாட்டு கொட்டு காட்டு வார்த்தைகளை தான் கேட்பாங்க. அதை என்ன மாதிரி மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆளே இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதை மிஞ்சி கேட்குற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டவங்க. அப்படி கேட்க வந்திருக்கிறது பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிற ஊழியத்தின் சார்பாகவும் இயேசு வாழ்கிற ஜெபத்தில் வருகிற தீர்க்கதரிசனத்தை உணரும்படிக்கு புசிக்க தகுந்த வல்லமுள்ள ஜனங்களாய் உட்கார்ந்து ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்கள் செய்கிற பணிகளையும் ஆசீர்வாதமாக்கி உயர்த்துவதாக. ஆமென். தேவ பிள்ளைகளே, பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ளே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆரோனையும் கோரையும் கொண்டு நடத்தி கொண்டு போவது உங்களுக்கு தெரியும். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மையான ஒரு சம்பவம், ஒரு கதை, ஒரு ஸ்டோரி, ஒரு நியாயப்பிரமாணம் இந்த மோசே போலதான் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டோடைய வார்த்தையை மீறுற ஒரு சேருதான் இங்க மோசே செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மன்னிப்பு உண்டா? உங்களுக்கு இந்த காரியத்தை கேட்கும் போதுதான் என் கண்ணு கலங்கிடும். என்னுடைய கண்ணே கலங்கிறன்னா, நான் நேற்று செய்தி கொடுக்கும் போது என் கண் கலங்கின நீங்க கண்டீங்க. நான் நல்லா கோவப்படுகிற மனுஷன், நான் நல்லா கோவப்படுகிறவன். நான் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டேன், இந்த கோபத்தை என்ன விட்டு எடுத்து விடுங்க, இந்த வயிறாக்கும் ஆண்டோருக்குள்ள எதையாச்சும் வேணும்னு. ஆனால் இது நிமித்தம் நானே என்னை மட்டுப்படுத்தி என்னுடைய சத்தம் கூட உள்ளாரி போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் அடக்கி பார்க்குறேன், அழுது பார்க்குறேன், என்னால் நிற்க முடியல. ஏன்னா அந்த ஜனங்களுடைய கலகம், முரட்டாட்டு. உண்மையை சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கண்டதை சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டதை சொல்றேன், அவன் நம்பவே மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்லி கொடுக்குறேன், ஆசிரியர்களா இருக்குங்கிறேன், அவங்க இல்லை அங்கதான் இருக்குங்கிறாங்க. சிக்கி தோண்டு போய் வர்றாங்க. கோபம் வெள்ளம் போல வந்து கிட்டிக்கிட்டு. நான் தான் சொல்றேன் அங்க போவாது, நீ ஏயா போய் அழு வேதனைப்படுறேன்னு கோபம் தோணுது. திட்டிடுறேன், கரெக்டாக திட்டேன்னு ஓடிடுறாங்க. அன்பா நேசித்த ஜனங்கள் கூட சொல்ல பார்க்கறது அதான் பார்க்குறாங்க, பேசுறது அதுதான் அதுக்கு போய் பேசுறாங்க. அதே மாதிரி மோசே அவரும் அர்த்தம் செஞ்சிருக்கிறார். பாவம் என்ன போல இந்த மோசைக்கு நிகழ்வு எனக்கு வரக்கூடாது, நான் அழுகிறது வழக்கம். ஆனாலும் அப்படி அழுது வரும்போது இயேசு இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர்? எனக்கு அப்பா, மோசைக்கு அப்பா கர்த்தர். அவர்கிட்ட எந்த நிதானமும் கிடையாது. அப்பா அவர்கிட்ட நிதானமே கிடையாது. யார்கிட்ட? இயேசுக்கு தாப்ப, இயேசுவை உருவாக்கி பூமிக்கு விட்டவர். அவருக்கு அவரு நினைச்சா தடை பண்ண முடியாது. வசனம் தெளிவுபடுத்தி பாருங்க. நான் அன்னைய உடைத்தோட சம்பவத்தை கூட சொல்ல முடியும். நோவாவும் வாசல்ல வேலையை உண்டு பண்ணலாம், எல்லாம் சரிதான். நோவா சொல்லும் போது சொன்னாரு, டே மழை வரப்போடா, மழை வரப்போடா, அடி வரப்போடா. கேட்க மாட்டான். எல்லாம் கிழவா உனக்கு பணம் இருக்கு, பைத்தியக்கிழமையா அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த கிழவருக்கு வேலை இல்லை நீ. ஆனா பாருங்க,
எல்லாம் ஜோடா பெரிய ஜீவெல்லாம் உள்ள போயிடுச்சு. எல்லா மனுஷனுக்கையும் கூட்டம், வாப்பா நீ கீழே பூசு, நீ மனவனை போய்ப்பா பூசி பணத்தை வேண்டி குடிச்சு உன் வலிக்க நடந்து அறியாதப்பா, வாப்பா நீ பணம் வேண்டி நீ அதையெல்லாம் வாங்கி சேர்த்துக்கிட்டு என்ன பேருக்குள்ள வந்துடு மனவனை போகுது அழிய போகுது. வைத்தியருக்கு வேற வேலையிலன்னு சொல்லி போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் புடிச்சுட்டாங்க, கொடுத்தாங்க, பெண் கொண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தை, நோவா வார்த்தை செவி கொடுக்கல. ஆனா கர்த்தர் இதையும் பார்த்து கொண்டிருந்தார். பாருங்க, இப்ப நான் அந்த நன்மை செஞ்சேன், இந்த நன்மை செஞ்சேன், சபைக்குள்ள அதை செஞ்சேன், நான் அறியேன் போ, அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆண்டோட கோவம் அப்படி. நான் இது நினைச்சுதான் கலகம் அடையும், வேதனைப்படுவேன். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, மன்னிக்கிற தெய்வம், மறக்கிற தெய்வம். ஆனா அதை வெளிப்படுத்துற தெய்வம், நினைவு கூறுகிற தெய்வம். இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாரு, கர்த்தர் நினைவு கூறுகிறார். அதுதான் கிரிய. ஞாபக புத்தகம் ஒண்ணு இருக்குன்னா அது கர்த்தர் கையில இருக்கு. இயேசு எல்லாவற்றையும் மன்னிக்கிறாரு, எல்லாவற்றையும் மறக்கிறாரு. ஆனா கர்த்தர் ஒன்றும் மறக்க மாட்டாரு, எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. ஞாபக புஸ்தகம் உண்டு. அந்த ஞாபக புஸ்தகம் தான் கர்த்தர் ஆவியானவர். ஞாபக புஸ்தகம் அதே எழுதி வச்சிருக்கு. அந்த இடத்தை நீ பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் மட்டும்தான், கர்த்தர் இயேசு மட்டும்தான் பார்ப்பாரு. அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அது மறக்க முடியாத புஸ்தகம். மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மறக்கிறவன் வாழ்வடைவான். ஆமீன். இதெல்லாம் வசனத்தின் ரகசியம். அதன்படி இங்க பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சமையருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு கொண்டு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். 13ஆம் வார்த்தையை பாருங்க. இங்கே இஸ்ரவேலை புத்திரரை வாக்குவாதம் பண்ணினாலும் அவர்களுக்குள்ள அவருடைய பரிசுத்தம் விலகினதாலும் இது மேரிமாவின் தண்ணீர் எனப்பட்டது. ஏதோம் தேசத்தினர் எல்லைக்கு அருகாமல் ஊருங்கிற வலையிலே கர்த்தர் மோசேயை ஆரோன் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிமாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. ஒரு செக். நல்லா 24ஆம் வசனத்தை ஒருக்கா கூட கவனிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிமாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பான். மோசேக்கு தான் இது கொடுக்கிறார். ஆமென். மோசே தான் இதுக்கு மெயின் ஆளு, அவனுக்கு தான் கொடுக்கிறாரு. ஆனா காட்டி கொடுக்கிறதுக்கு தான் முடியும் மோசேக்கு. மோசே இனி என்ன செய்ய முடியாது, உள்ள போக்க முடியாது. ஆண்டவர் கொச்சிட்டார் செக். மோசைக்கு ஒரு செக்க வச்சிட்டாரு. மோசே ஜனங்கள் மத்தியில நான் விசுவாச வார்த்தையை சொல்லி வளர்க்க சொன்னேன். அவன் இருக்கிற நீ விசுவாச வாழ்க்கையை விட்டு விடக்கூடாது. கருதால் சொன்ன ஊழியக்காரங்களுக்கு நீ எவ்வளவு வியாதிப்பட்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகள், ஊழியக்காரிகள், விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு நீங்கள் நிதிக்கப்பட்டாலும், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு தூரம் நெருக்கப்பட்டாலும்,
உங்க சரீரத்தை குத்தி குத்தி பிச்சு எடுத்தாலும் அதை வெட்டி நறு துண்டு துண்டா வெட்டி கூறுபட்டாலும் விசுவாச வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் காப்பா. யோபு தன்னுடைய வாழ்க்கை விசுவாசத்தை விட்டு வழி விலகல. கர்த்தர் தந்தார், கர்த்தர் கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி அவன் ஓட்டை எடுத்து சொரிஞ்சி 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 இருந்த போதிலும் பொடி பைத்தை கறி போல பேச மனைவி தூசித்த போதிலும் அவள் ஒரு வார்த்தை ஆண்டவர் கூட பேசுறது கிடையாது. ஆகவே அவள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த ஆமீன் தேவ பிள்ளைகளை வேத வசனத்தை சொல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு மற்ற இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னா அப்படியே நடத்தணும். விசுவாச வாழ்க்கையை சொன்னா அப்படியே நடத்தணும். நான் நேற்றைய உங்களுக்கு சொன்னேன், சிலது எல்லாம் ரொம்ப பேசுவாங்க, இவனுக்கு முடியாது தானே, இவன் எனக்கு என்ன முடியும்? நான் ஒரு வெறுமையான பாத்திரம், கர்த்தர் என்ன பிரயோஜனப்படுத்துகிற பாத்திரம், அவ்வளவுதான். அவன் பிரயோஜனப்படுத்தப்பட்டால் படுத்தாவிட்டால் நான் எப்படி பிரயோஜனப்பட முடியும்? அவன் என்ன பேச வைக்காவிட்டால் நான் எப்படி பேச முடியும்? பேச வச்சா பேசுவேன், பேச போனா நான் சும்மா தான் இருப்பேன். என்னுடைய உயர்வும் தாழ்வும் கர்த்தருடையது. அப்படி இருக்கும்போது விசுவாச வார்த்தையை விட்டு நான் மாறி பேசக்கூடாது. கண்டு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு சொன்னேன், நிறைய பேர் அந்த வருஷத்துக்கு பேடுன்னு கூட கேள்வி வந்துருந்துச்சு, பேடு பிரசங்கி அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு செய்தியில் மோசமான பதிவு எனக்கு வெளியிட்டு இருந்தாங்க ஒரு சிலர். இது எவ்வளவு வியாதி போட்டாலும் விசுவாச வார்த்தை கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதை நீ விசுவாச வார்த்தை சொல்ல சொல்ல உனக்கு ரசிப்பு உண்டாயிட்டே இருக்கும். யோபு தன் சிநேகிதர்களுடைய சிநேகிதற்காக ஜெபித்தப்போ அவருடைய சிநேகிப்பு நீக்கிட்டு பிறருடைய ரட்சிப்பா நீ போராடிட்டே இருக்கணும். அப்போ உன்னுடைய போராட்டம் மாறிட்டே இருக்கும். பிறருடைய ரட்சிப்பா நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை வியாதி நீ இருந்தாலும், எத்தனை வியாதியோடு வர்ற ஜனங்களுக்கும் நீ கர்த்தர் உனக்கு ஜெபிக்க சொன்னதுபடி, கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபையின்படி நீ ஜெபிக்கும் போது, கர்த்தர் உனக்கு கொடுத்த அளவின்படி நீ செய்யும் போது, கர்த்தரை கொண்டு ஒரு பெரிய கிரியை நடப்பித்து ஒரு பெரிய ஆசிரியத்தை கொடுக்க வல்லமை அவனுக்கு உண்டு. ஆனா யோசையோ அதை மறந்தவனாக, அதை மீறினவனாக பேசி என்று சொன்ன காரியத்தை அவன் பேசாத நிமித்தமாக, ஆண்டுடைய வார்த்தையை மறுதளித்த நிமித்தம், ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாத நிமித்தமாய் கர்த்தர் அவனுக்கு சொன்னாரு, இந்த உலகத்தில் நன்மை உனக்கு கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது, ஆமென் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? லாக் போட்டாரு. அவனை காட்டி கொடுத்தா அவன் போகல. அவனுக்கு சந்தை கூட இருந்து ஆர்வம் கூட போயிட்டான், அவன் சந்ததியோட போயிட்டான். ஆனா மோசே போகல. ஆனாலும் மோசே கர்த்தர் நினைவு கூர்ந்தார். மோசே உண்மை உள்ளவன், இந்த ஜனங்கள் தான் உண்மை இல்லை. அங்கதான் விஷயம் இருக்கு. மோசே இந்த ஜனங்களோடு போய் இந்த நன்மை நீ பூசிக்க வேண்டாம் என்று சொல்லி மோசே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இந்த ஜனங்களோட நீ சந்தோஷாரே வேணாம், நீ வா, என் கூட வா, நாம் நம்ம இருப்போம். அவர்தான் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆனால் அவனுக்கு கூட இந்த ஜனங்களும் உண்மையில் நிமித்தமாக கர்த்தரை எடுத்துக்கொண்டார். நான் கருதால் கூட எங்க சபையில சொன்னேன், உங்களுக்கு யாருக்கு வேண்டாம்னா என்ன கர்த்தர் எடுத்துக்கிடுவாரு? நான் டைரக்டா பேசுறேன். நான் சொல்லிட்டேன், ஒப்பீனியன் எப்ப எடுத்துக்கோங்க. நான் வியாதிச்செல்லாம் படுக்க கூடாது, ரெண்டு எனக்கு தாங்க முடியாதுப்பா. நான் சின்ன பலவீனம் வந்தா கூட அவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா எனக்கு வியாதிங்கிறது எனக்கு பழக்கமே இல்லை, இல்லை தாங்கக்கூடிய பலத்தை தரணும்.
அதில் நிற்கக்கூடிய பலத்தை எனக்கு தரணும், இல்லை என்னை எடுத்துக்கொள்ளணும். நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நான் உமக்கு பாரமாய் மட்டும்தான்ப்பா இருக்கணும். இந்த மனுஷனுக்கு யாரும் பாரம் நான் இருக்கக்கூடாது, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி நான் கடினோட அப்போ என்னுடைய வாக்கெல்லாம் நெருக்கப்பட்ட உண்மைதான், நான் பரியாசப்படப்பட்ட உண்மைதான், நான் நிந்திக்கப்பட்ட உண்மைதான், நான் அதிகரால் அவமானப்படுத்தப்பட்ட உண்மைதான், எனக்குள் பாவம் இருக்கிறது நியாயம் தீர்த்தது உண்மைதான். அது உண்மையாகவே இருக்கட்டும், என் கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. விசுவாசத்தை உறுதிப்பட்டிருக்கணும். என்னை கர்த்தர் எனக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் என்னை காக்கிற கர்த்தர் என்று நாம் விசுவாசி நடத்திட்டு இருக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்று ஒன்று என்று வேதம் சொல்லுகிறதோ. மனுஷனுக்கு திருப்தியாக எதையோ பேசலாம், மனுஷனுக்கு திருப்தியாக எப்படியே நடக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்கு தலை வணங்க வேண்டும். விசுவாச வார்த்தையை சொல்லி அனுப்பு. நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கலாம். ஊழியக்க முடியாது ஒன்று உண்டோ? கர்த்தரால் முடியாத ஒரு வியாதி உண்டோ? பின்னையா நீ சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புற? கோவம் முடியும் சொல்ல. ஆசீர்வாதத்தை சொல்லி வளர்த்தணும். விசுவாச வார்த்தை சபையில கூட சின்ன கழிஞ்ச வாட்டி. ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு புள்ள ஒரு பொருளை கேட்குதுன்னா அந்த புள்ளை நீ அடிக்காத. அது உனக்கு பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அந்த பிள்ளை நீ அடிக்கக்கூடாது. கர்த்தர் பிள்ளை அடிக்க அதிகாரம் பெத்த அப்பனே கிடையாதுதான். கல்யாணம் எங்களுக்கு சபையில் ஒரு தரிசனம் வந்திருக்கு. அந்த எங்க சபை திருக்காசி தீர்ன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பிள்ளைய தாவப்பு போட்டு அடிச்சிருக்காரு. இந்த தரிசனம் முடிஞ்சோன்னா அவங்க ஜெபிக்கிற வாராங்க. அந்த புள்ள ஒரு பொருளை வாங்கி கேட்டிருக்கா. கேட்டாலும் அந்த பிள்ளைய அடிச்சுட்டான். நான் என்னைக்கு முத்தி வாழ்வோடு அடைத்து முத்தம் கொடுத்து அனுப்புகிற பிள்ளை அவளை ஓ புள்ளதான் என் கிருபைக்குள் இருக்கிற நான் உன்னை கொடுத்தது கர்த்தர் பறையானு என்ற போலை நின்று சிக்ஷிக்காதிகள் இருக்குல்ல. புள்ளதான் உனக்கு, அது உனக்கு இருக்கும் வரைக்கும் தான் அந்த புள்ள குழுவனை கொடுப்பன. உனக்காய் கொடுத்த சொத்தை நீ சேதப்படுத்த உனக்கே அதிகாரம் கிடையாது. ஆமீன். அடிக்கக்கூடாது. அது புள்ள விளவீனப்பட்டுட்டா இங்க தாய் பேசுறாங்க. நான் கர்த்தத்தை பிள்ளையை திச்சு போகிற அதிகாரம் கிடையாது. நீ விசுவாச வார்த்தையை சொல்லி வளர்க்கணும். அந்த புள்ள அடை பிடிச்ச உடனே அப்பா கோந்துச்சு போட்டு சட அடிச்சுட்டாரு. ஏன்னா வாய் விடுறது காசு இல்லைங்கிறதுக்காக. உடனே போய் சைக்கிள் வாங்கி கேட்டால் 2000 ரூபா அந்த அப்பா கூடி ஒரு அரைச்சிக்கிற மனுஷன் எங்கே எடுத்து கொடுப்பார்? இப்போ வேணும்னா அவர் கோபமுற்றவராக மன்னமுடைந்தவராக பிள்ளையை அடித்து விட்டார். பிள்ளை வினப்பட்டுச்சு. அது எங்கள் சமத்திற்கு சொன்னாங்க. நான் ஒரு சபையை அவரை கூப்பிட்டு சொல்லி எச்சரித்தேன். அது எங்களுடைய பிள்ளை, சபையிலையும் பிள்ளையை யாரும் அடிக்கக்கூடாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அதை நான் சொல்லியிருந்தேன். இனி ஒரு நாளை உறுதிப்படுத்த போறேன். இந்த சபையுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு நான் வன்மையாக இந்த செய்தியை அறிவிக்கிறேன். உங்க பிள்ளைதான் உண்மைதான். உங்க பிள்ளை அடிக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. மாறாக ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் ஒப்புகள் ஜெபிப்பதற்கு கற்றுக்கிற செய்யணும். தாய் விசுவாச வார்த்தை ஈசப்பேரை கேளுப்பா சொல்லும்போது தகப்பனை ஆசீர்வதித்து தகப்பனுக்கு வாங்கி கொடுக்கும்படிக்கு பிள்ளைக்கு கற்றுக்கிற செய்வார். என் தேவ பிள்ளைகளே, காரணம் விசுவாச வார்த்தையை சொல்லி வளர்க்கணும். ஒரு ஊழியக்காரியா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், ஒரு தகப்பனாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுவே.
விசுவாச வாழ்க்கை என்பது இதுவே. விசுவாச வார்த்தையை சொல்லி விசுவாச காரியத்தை சொல்லி நாம் வளர்க்கும் போது விசுவாசத்தினால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லவில்லையோ? வேத வசனத்தின்படி வேத வார்த்தையின்படி நாம் விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தையை சொல்லி நாம் நடத்தப்படும் போது மோசேயுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம் நடக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். நிச்சயமாகவே கிருபையின் காலம் பாருங்க. மோசே தன் உலகத்துக்குரிய இந்த கரகக்காரோட அந்த பாலின் தேரும் ஊடுற கானானுக்கு போக வேண்டாம் என்று சொல்லிதான் கர்த்தர் மோசையை எடுத்துக்கொண்டார். ஆனாலும் அவர் எடுத்துக்கொண்டது வெளியே தள்ளுவதற்காக அல்ல, அவரோடு வைத்துக் கொள்வதற்காக. ஆமீன். அதான் பக்தன் பாடுவார், தன்னோடு சேர்த்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார். அல்ல அந்த பக்தி எப்படி பாடுறா பார்த்தீங்களா? ஒவ்வொரு பாடுகிற பாடல் வரிகளும் கர்த்தருடைய கிருபை பெற்ற பிள்ளைகள். ஆமீன். தானா தன்னா தானா 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 அதெல்லாம் ஃபாதரியா, அவன் தான் என் அப்பன். ஆமீன். எல்லாத்தையும் அப்பா அப்பன்னு விழிச்சு நாரக்கூடாது. ஃபாதர்னா ஃபாதரா இருக்கணும், தவப்புனா தவப்புனா இருக்கணும். பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. ஆமீன். அவனோட வச்சுக்கிடுவாரு, மறைச்சு அவர் அந்த அன்பை பற்றோடு. Right now, Jesus coming. ஆமீன். அதான் இயேசு நம்மோடு இருக்கிறாரு. இயேசு வாழுகிறாரு, என்னோடு வாழ்கிறார். நான் சொல்லுவேன், என்னோடு இயேசு வாழ்கிறார், எனக்குள்ள அவர் இருக்கிறார். அதான் நான் இயேசு வாழ்கிறார்னு சொல்றேன். ஆமீன். அவர் சொல்லும்போது சொல்வார், இயேசு நம்மோடும் பாரு. அவர் தானா நாச்சாரு. நான் சொல்வேன், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் இதயத்தோடு, என் மாம்சத்தோடு, என் சரீரத்தோடு, என் ஆவியோடு, என் உணர்வோடு, என் எண்ணத்தோடு அவர் வாழ்கிறான். என் சாயல் அவருடையது. இயேசு வாழ்கிற தெய்வம், வருகிற தெய்வம் இல்லை, அழைக்கிற தெய்வம் இல்லை. இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னோடு. வார்த்தையில, வசனத்துல, ஆவியில, அர்ப்பணிப்புல, ஊர்ல, உறக்கத்துல, எண்ணத்துல, இயக்கத்துல அந்த வாழ்கிற என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிறார். அது ஒரு பிரதிபலிப்பு வேணும். நன்மைக்கு எல்லா நிமித்தம்தான் தன்னம்பிக்கை இழந்து போய் நிற்கிறார்கள். தேவனை நாம் மகிமைப்படட்டும். இயேசு வாழ்கிறார் என்பதை ஜனங்கள் ஜாதியில் கண்டுகொள்ள கர்த்தர் கிரியேசு. என்ன தேவைப்படுகிறேன்? இன்றைக்கு வசனத்தை வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை வார்த்தையை தியாகிக்கும் முடிக்கும் ஆவியானவர் என்ன பேச வேண்டும் என்று வருகிறார்கள் திட்டம் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி பேசும்படிக்கு நாளைய தினத்தில் கர்த்தர் கிரியேசுவாராக. ஆமீன். ஜெபிப்போமா? கண்ண முடிங்க, எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் பொருளத்தோப்புனே நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் எங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு ஆண்டவரை அதை குறித்தும் நோகும்படிக்கு நான் பேசவில்லை. ஆண்டவருடைய கிருபை எங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து நடத்தும்படிக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி எல்லாம் ஆகுதற்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பலப்படுத்துங்கப்பா. எங்க பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. எங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்காதா? எங்க வாழ்க்கை முடிந்து விடுமா? எனக்கு கண்ணீரோடு நிற்கிற தெய்வ பிள்ளைங்க கண்டிப்பா முடிவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. முடிவதற்காக கர்த்தர் உன்னோடு வாழவில்லை. உன் கண்ணீரை இப்போதே துடித்துக்கொள். நீ புசிக்கிற ஆகாரத்தோடு உன் கண்ணீரம் போகிறதை நான் காண்கிற மகளே, பயப்படாது. உன் கண்ணீருக்கு பதிலுண்டு. நீ திகையாது. உன் கண்ணீருக்கு பயனுண்டு. உன் கண்ணீரை துளைத்துக்கொள்.
உன்னை இந்த உலகத்தில் மின்னுகிற அநேக நட்சத்திரங்களிலே ஒரு பெரிய நட்சத்திரமாய் மாற்றும்படிக்கு உன்னை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். உன் பிள்ளையை உயர்த்துவது நிச்சயம். ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பது நிச்சயம். நீ கண்ணீரோடு நீ புசித்து கொண்டு இருக்கும் போது நீ கண்ணீரோடு இருக்கிறத நான் காண்கிறேன். இப்போது அற்புதம் நடக்கிறது, இப்போது அதிசயம் நடக்கிறது. நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு நீ ஆகாரத்தை புசிக்கிறாய், பழத்தை தீங்குகிறாய். அத்தனுடைய வல்லமை உண்மத்தில் வெளிப்படுகிறது. எதை சாப்பிட்டால், எதை புசித்தாலும், எதை குடித்தாலும் கண்ணீரோடு குடித்துக் கொண்டிருக்கிறாய். குடித்தும் எனக்கு தாகம் தீரவில்லை, புசித்தும் எனக்கு பசி அடங்கவில்லை, நான் தூங்கினாலும் தூக்கம் தீரவில்லை என்று சொல்லி தூக்கப்பட்டு கொண்டிருக்கிற, பாதப்பட்டு கொண்டிருக்கிற என் தெய்வ பிள்ளை, கர்த்தர் ஒரு தெய்வீக சமாதானத்தை இப்போது உனக்குள்ளே வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த சமாதானம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட பிள்ளைகள் மத்தியிலே இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையின்படி இப்போது பாலும் தேனூர காணானுக்குரிய வேத வசனங்கள் நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போது அற்பத்தை காண்பார்களாக, அதிசயங்களை காண்பார்களாக. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், பார்க்கிற இல்லங்களிலும் இப்போது ஒளி பிரகாசிப்பதாக. இந்த பகுதி மூலமாக, இந்த சேனல் மூலமாக கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு இல்லத்திலும் பாய்ந்து சொல்லுவதாக. விடியல் உண்டாவதாக, விடியலின் நட்சத்திரமாக எங்கள் தேசத்திலே ஒளியாய் இது பிரகாசிக்கட்டும். இந்த ஒளி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும்படிக்கு நீர் இதை உயர்த்தும் ஆண்டவரே. இந்த செய்தியை உயர்த்தும். இந்த ஒளிபரப்பை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிரியை செய்து வரப்படும். நட்சத்திர அந்தஸ்து பெரும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் வரப்படுத்துகிறேன். தேவ ஊழியக்காரனாகிய நான் அங்கீகரிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தும். வானத்தின் மின்னுகிற அநேக நட்சத்திரம் இது உமக்கென்று மின்னுகிற மைமைய நட்சத்திரமாக என் ஜனங்களை மாற்றி நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை பலப்படுத்தும். இரக்கம் செய், நன்மையாக நிரப்பும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என்ன நேயர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.